This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் இந்த மெட்டீரியலில் கடைசி வீடியோ பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. கூட்டுறவு பதிவாளர் துறையில் வரும் கூட்டுறவு சங்கங்கள் விவசாய உற்பத்தி மற்றும் முன்னேற்ற சங்கம், கூட்டுறவு கடன் சங்கம், விவசாய விளைபொருள் பதப்படுத்துதல், விவசாய இடுபொருள் மற்றும் நுகர்வோர் விநியோகம். அடுத்தது துறையின் பெயரும் தலைமை அவரோட பெயரும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொழில் கூட்டுறவு சங்கம் நெசவாளர் தவிர தொழில் மற்றும் வணிக வரித்துறை இயக்குனர், கூட்டுறவு தணிக்கை கூட்டுறவு இயக்குனர், மீன்வள கூட்டுறவு மீன்துறை ஆய்வாளர், மகளிருக்கான சிறப்பு தொழில் கூட்டுறவு சங்கம் சமூக நலத்துறை இயக்குனர், தமிழ்நாடு கதர் மற்றும் கிராம தொழில் கூட்டுறவு தலைமை நிர்வாக அலுவலம், ஆடு கோழி பன்றி வளர்ப்பு கூட்டுறவு கால்நடை பராமரிப்புத்துறை, நெசவாளர் கூட்டுறவு மற்றும் நூற்பாலையர் கைத்தறி துணை இயக்குனர், பால் பண்ணை கூட்டுறவு பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி ஆணையர், கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் பதிவாளர், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கூட்டுறவு சர்க்கரை துறை இயக்குனர், விவசாய பொறியியல் சேவை கூட்டுறவு சங்கங்கள் விவசாய பொறியியல் மற்றும் சேவை கூட்டுறவு சங்க பதிவாளர். அடுத்ததாக கிராமம் மற்றும் பூதான கூட்டுறவு சங்கங்கள் பண்ணை கூட்டுறவு ஊரக வளர்ச்சி இயக்குனர், பட்டுப்புழு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் பட்டுப்புழு வளர்ப்புத்துறை இயக்குனர், எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் வேளாண் துறை ஆணையர். அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஒரே பண்ணை கூட்டுறவு சங்கம் எங்கே உள்ளதுன்னா தெங்கு மார்க்கடா. தமிழ்நாட்டின் கூட்டுறவுத்துறை அமைச்சரை பெரிய கருப்பன், இதெல்லாம் தப்பாக இருக்கும். கூட்டுறவுத்துறை பதிவாளர் நியமனம் செய்வதற்கான தகுதி IAS. அரசாங்கத்தின் எத்தனை தூண்கள் உள்ளன? அவைனா மொத்தம் 3. அது 3 சட்டமன்றத்துறை, செயல்படுத்தும் துறை, நீதித்துறை. அரசாங்கத்தின் 4வது தூண் ஊடகம். பிரிவு 12 ஒரு சங்கத்தின் துணை விதியை திருத்தம் செய்யுமாறு அச்சங்கத்திற்கு பேரவைக்கும் ஆணையிட பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு. பிரிவு 16 கூட்டுறவு சங்கங்களை வகைப்படுத்தும் அதிகாரம் பதிவாளருக்கு உண்டு. பிரிவு 36 நிர்வாகக்குழு உறுப்பினர் ஒருவரை பதவியில் இருந்து நீக்கம் பதிவாளருக்கு அதிகாரம். பிரிவு 76 ஒரு சங்கத்தின் ஊழியரை தற்காலிக பணியில் நிறுத்தி பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு. பிரிவு 140 ஒரு சங்கத்தை ரத்து செய்யும் அதிகாரம் பதிவாளருக்கு உண்டு. ஒரு வங்கியின் முதன்மையான பணிகள் எவன? வைப்புகளை பெறுதல், கடன் கொடுத்தல். எந்த கூட்டுறவு வங்கி தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியாக மாற்றப்பட்டதுன்னா சென்னை மத்திய நகர கூட்டுறவு வங்கி ஆகும். அடுத்த தமிழ்நாட்டின் முதலில் துவங்கிய மத்திய கூட்டுறவு வங்கி எதுன்னா மதுரை மற்றும் ராமநாதர் மத்திய கூட்டுறவு வங்கி 1913. தமிழ்நாட்டின் முதல் நகர கூட்டுறவு வங்கி இங்கு உள்ளதுன்னா காஞ்சிபுரம் 1904. இந்தியாவின் முதல் நில அடமான வங்கி எந்த ஆண்டு துவங்கப்படுதுன்னா பஞ்சாப் கஜாங் என்னும் இடத்தில் 1920. தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1961. 4 வகையான வைப்புகளை பார்க்கலாம். நிரந்தர வைப்பு அல்லது தவணை வைப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லுவாங்க. சேமிப்பு வைப்பு சேவிங்ஸ். தொடர் வைப்பு அல்லது திரள் வைப்பு ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. நடப்பு வைப்பு கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அடுத்த கேட்பு ஈட்டு வைப்பு எனவே சேமிப்பு கணக்கு நட்பு கணக்கு ஆகும். கால ஈட்டு வைப்பு என்பது தொடர் வைப்பும் நிரந்தர வைப்பு ஆகும். எந்த கணக்கு உள்ளவருக்கு வங்கி மேல் வரைபற்று வழங்காமல் நடப்பு கணக்கு. காசோலை மேலெழுதல் தொடர்பான சட்டப்பிரிவு எதுனா மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 5. அடுத்ததாக காசோலையின் வகைகள் 2 வகைப்படும்.
ஒன்று வந்து சாதாரண காசோலை, இரண்டாவது வந்து கீறலிட்டப்பட்ட காசோலையாகும். பின் தேதியிட்ட காசோலை உதாரணம் இன்று 21/10/2019 21/11/2019 வரை, அதாவது மொத்தமாக 3 மாதங்கள் வந்து செயல்படும். அதுக்கப்புறம் செயல்படாது. அடுத்து வந்து CRRனா வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 5லேருந்து 10% வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்து வந்து SLRனா ஸ்டேஷ்னரி லிக்விட் ரேஷியோ வந்து 20லேருந்து 30% தரலாம். இது வந்து RBI ரூலிங் எவ்ரி பேங்க்கு. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஏடிஎம் வந்து ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், மைக் கார்டு வந்து செக் மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னைசேஷன், CTSனால் வந்து செக் 2010 செக் டிரான்சாக்ஷன் சிஸ்டம். அடுத்ததாக வந்து RBI ஆக்ட் சட்டம் வந்து 1934. RBI வந்து ஆரம்பித்த ஆண்டு வந்து 1935. RBIயின் பணிகள் வந்து பார்க்கலாம். வங்கி அல்லது இறுதிநிலை கடன் நீடுவோர், அரசாங்கத்தின் வங்கி, பணக் கொள்கையை வெளியிடுபவன், அந்நிய செலவாணியின் பாதுகாவலன், வங்கிகளை மேற்பார்வை செய்பவன், பணத்தை அச்சடிப்பவன். பணம் என்பது பண்டம் மற்றும் பணிகளை பரிமாற்றம் செய்வதற்கான கருவி. ஒரு நாட்டின் பண்டம் மற்றும் பணிகளை விட பணம் அதிகமாக இருந்தால் அது பணவீக்கம். பணவீக்கத்தின் விளைவு வந்து பண்டம் மற்றும் பணியின் மதிப்பு உயர்வு. அப்போ வந்து பொருளின் விலை உயர்வு, பணத்தின் மதிப்பு குறையும். பணவாட்டம்னா வந்து நாட்டின் பண்டம் மற்றும் பணியின் அளவை விட அதிகமாக பணத்தின் மதிப்பு குறைவாக இருப்பது பணவாட்டம். பணவாட்டத்தின் விளைவுகள் வந்து பணத்தின் மதிப்பு அதிகரிக்கும், பொருளின் மதிப்பு குறையும், விலைவாசி குறையும். வங்கியின் வாடிக்கையாளர் பிரச்சனையை தீர்க்கும் அமைப்பு எதுனா வந்து ஆப்ஸ்பன்ஸ் RBI. ₹1 மற்றும் நாணயங்களை தவிர அனைத்து ரூபாய் நோட்டுகளையும் அச்சிடுவது வந்து RBI. நாணயம் மற்றும் ₹1 நோட்டுகளை அச்சிடுவது யாருன்னா மத்திய அரசின் நிதி அமைச்சகம். RBIயின் தற்போதைய கவர்னர் வந்து சக்திகாந்த தாஸ்.